ஒரு கப் அவல் இருந்தால் கூட இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கவும் செய்யும். அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இதை செய்கிறது. இது கூடவே நம்ம ஒரு கேரட்டு சேர்த்து செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் இதே போல் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு மட்டும் சேர்த்தா போதும். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே 5-6 பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு முறை இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தீயை கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சட்டுன்னு நமக்கு வதங்கி கிடைக்கும். ரொம்ப நேரம் வதக்கி நிறம் மாறுற அளவுக்குலாம் நம்ம விட்டு வைக்க வேண்டாங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சிடலாங்க. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி சிவப்பு அவல் எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய அவல் கூட எடுத்துக்கலாம். சிவப்பு அவல் ரொம்ப ஹெல்த்தியானது, அதனால் நான் இன்றைக்கி சிவப்பு அவல் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த சிவப்பு அவலில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே நம்ம தண்ணி ஊற்றிட்டு இதே போல் பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கலாம். சிவப்பு அவல் அவ்வளோ சீக்கிரம் உடையாது, அதனால் நம்மளால் பிசைஞ்சு கழுவி எடுக்க முடியும். இதுவே நீங்கள் வெள்ளை அவல் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கழுவிட்டு அப்படியே நம்ம அந்த தண்ணியை ஊற்றிட்டு உடனடியாக பயன்படுத்திக்கலாம். முதல்ல நம்ம ஊற்றின தண்ணி கழுவுறதுக்காக மட்டும்தான். அந்த தண்ணி ஃபுல்லாக நம்ம வடித்து எடுத்துடலாம். இப்போ தண்ணி ஃபுல்லாக வடித்து எடுத்துட்டேன். இப்போ இந்த அவல் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். தண்ணி நம்ம நிறைய சேர்க்கக்கூடாது. எவ்வளோ அவல் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம மூழ்கிற அளவுக்கு ஊற்றினாவே போதும். இப்போ கரெக்டாக நம்ம அவல் மூழ்கிற அளவுக்கு நார்மல் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இதுவே நீங்கள் வெள்ளை அவலில் செஞ்சாலும் இதே மாதிரி தான். அவல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சா போதும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்கிறேன். 1 கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நல்ல புளிச்ச தயிராக இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. மீடியமாக இருக்கக்கூடிய தயிராக இருந்துச்சுன்னா 1 கரண்டி அளவுக்கு கூட நம்ம சேர்த்துக்கலாம். தயிர் நம்ம எவ்வளவு சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது கரெக்டாக இந்த அவல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்குது. இதை நம்ம அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு கேரட் எடுத்துக்கலாம். இந்த கேரட்டை மேலே இருக்கக்கூடிய தோல் மட்டும் நம்ம சீவி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு பீலரோ அல்லது ஒரு கத்தியோ வச்சு இதே போல் நம்ம சுரண்டி எடுத்தால் போதும். இப்போ நம்ம காய் சீவுறதுக்காக வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் வச்சு இதே போல் நம்ம உரைச்சி எடுத்தோன்னா அது எல்லாமே நமக்கு சின்ன சின்ன பீஸாக கிடைக்கும். இப்போது ஒரு கேரட் ஃபுல்லாகவே நம்ம இதே போல் சீவி எடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் மிக்சியில் போட்டு சின்ன சின்னதாக கூட அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க, அல்லது இதே போல் துருவி எடுத்துக்கோங்க. இப்போ 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகளை இதே போல் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துட்டு இதே போல் கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும், அவ்வளவுதான். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஓரமாக வச்சிடலாங்க. ஏற்கனவே நம்ம அவலில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் இதில் சேர்த்துருந்தோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் அவ்வளோதான். நான் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் தான் வச்சுருந்தேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த அவல் குடிச்சிருக்கும், நல்லா கொஞ்சம் ஊறி போயிருக்கும், அவ்வளோதான். அவல் நம்ம கரண்டியில் எடுத்து பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள், அந்த அவல் கொஞ்சம் ஊறி போயிருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த அவலை ஒரு 3 கரண்டி அளவுக்கு இந்த மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம். இதுவே நீங்கள் வெள்ளை அவலில் செஞ்சிங்கன்னா மிக்ஸி ஜாரே பயன்படுத்த தேவையில்லை. நம்ம கை வச்சு பிசைஞ்சாவே அந்த அவல் நல்லா மேஷ் ஆகி கிடைக்கும். ஆனால் நீங்கள் இதே மாதிரி சிவப்பு அவல் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரம் உடையாது. அதனால் மிக்ஸி ஜாரில் போட்டு இதே போல் நம்ம சுற்றி எடுத்தோன்னா ஓரளவுக்கு நமக்கு உடஞ்சி கிடைக்கும். இதில் ரொம்ப தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாலாம் அரைக்க வேண்டாம். இதில் இருக்கக்கூடிய தண்ணியே கரெக்டாக இருக்கும். நம்ம இதே போல் நம்ம அரைச்செடுத்தால் போதும். இப்போது இந்த பவுலில் வச்சுருக்கக்கூடிய எல்லா அவல்லையும் நான் இதே போல் அரைச்செடுத்துருந்தேன். கொஞ்சம் ஒன்றும் பாதியும் அரைஞ்சிருந்தாவே போதுமானதாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறாமா அப்படின்னு நம்ம இப்போவே செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதே போல் நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே முதல்லையே வதக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த தேங்காய் பூண்டு இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போது 2 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு முறை கொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதே போல் கொஞ்சம் தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது இப்படியே சாப்பிட்டா கூட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு தாளிக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாளித்து கூட சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி தாளிக்க போகிறதில்ல, இப்படியே தான் இதை சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே அவல் எல்லாத்தையும் நல்லா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஒரு கரண்டி எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கேரட் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் நம்ம பக்கத்துலேயே எடுத்து வச்சுட்டு இந்த கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த கேரட்டை அப்படியே எடுத்து வச்சிட வேண்டியது தான்.
நிறைய கேரட் வைக்காதீங்க, கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கேரட் வச்சாவே போதும். இப்போது நம்ம 2 கைப்பிடி அளவுக்கு அவலை இதுக்கு மேலே இதே போல் வச்சுட்டு நல்லா ஒப்பி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தேவைப்படுதுன்னா நீங்கள் மேலே வச்சு இதே போல் ஒப்பி விட்டால் போதும். இப்போ நமக்கு நல்ல ஒரு ஷேப்பு கிடைக்கும் பாருங்கள். இதே போல் ஒப்பி விடும்போது கொஞ்சம் கூட பிரியாமல் நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த பிளேட்டில் இது மேலே இந்த கரண்டி எப்படியே எடுத்து வச்சாவே போதும், அழகான ஒரு ஷேப் கிடைக்கும். இப்போது அதே கரண்டியில் நம்ம திரும்பவும் எடுத்து வைக்கலாம். திரும்ப திரும்ப எண்ணெய் அப்ளை பண்ணணும்னு கிடையாது, ஒரு டைம் அப்ளை பண்ணாவே போதும். உங்களுக்கு ரொம்ப ஒட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் திரும்ப ஒரு டைம் அந்த கரண்டியை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுருந்தேன். இதே போல் நம்ம எல்லா அவலையும் தட்டி எடுத்துக்கலாம். சில டைமில் நம்ம வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாமல் இருக்கும். அந்த டைமில் என்ன டிஃபன் செய்கிறதுன்னு யோசிச்சுட்ருப்போம். அல்லது நம்ம வெளியூருக்கு எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா இதே போல் ஜஸ்ட்டு கொஞ்சம் அவலும் கொஞ்சம் கேரட்டும் எடுத்துகிட்டு போனாவே போதும். அடுப்பே இல்லாமல் டக்குன்னு ஒரு இட்லியை நம்ம இதே மாதிரி செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் டைம் ஆக ஆக இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிட்டே இருக்கும். இது பிரியவும் செய்யாது அவ்வளோ சீக்கிரத்தில், பார்க்குறதுக்கும் ஒரு அவல் இட்லி மாதிரியே இருக்கும். இதுக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் நம்ம இப்போ செஞ்சு வச்சுக்கக்கூடிய இந்த சட்னி தான். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இதில் வேர்க்கடலை சட்னி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். அடுப்பே இல்லாமல் டக்குன்னு ஒரு டிஃபன் செய்யணுன்னா இதே போல் அவல் வச்சு செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட சட்னி சாம்பார் அப்படின்னு எது வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு தொட்டு சாப்பிட வேண்டியதான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கப்பளவு பாசி பருப்பும் ஒரு கப்பளவு கருப்பு உளுந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கருப்பு உளுந்தில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. பெண்கள் ஆண்கள் அப்படின்னு பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே இதை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பருப்பு எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துட்டு 2 முறை தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துட்டேன். பருப்பு எல்லாத்தையும் கழுவிட்டு தண்ணி அப்படியே வடித்து வச்சுட்டேங்க. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாயோ அல்லது இதே போல் ஒரு பேனோ வச்சுக்கலாம். நம்ம கழுவி வச்சுக்கக்கூடிய பருப்பை நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. கழுவிட்டு உடனடியாக நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லா தண்ணியும் ஓரளவுக்கு வடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த பருப்பை இதில் சேர்த்துருந்தேன். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. முதல்ல கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் இந்த தண்ணியெல்லாம் வற்றி போயிடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா பொறுன்னு வர ஆரம்பிச்சிடும். தண்ணி நல்லா வற்றினதுக்கு அப்புறமா இதில் நம்ம பாதாம் பருப்பை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட எவ்வளோ பாதாம் பருப்பு இருக்கோ அவ்வளோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வேறு ஏதாவது நட்ஸ் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம் பருப்பு மட்டும்தான் சேர்த்துருந்தேன். இப்போ இந்த பருப்பையும் நம்ம இது கூட சேர்த்து வறுத்து எடுத்துட்டோன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த பாதாம் பருப்பை இதில் சேர்த்துருந்தோம். இப்போ நிறம் நல்லா மாறி இருக்குது. இந்த பாசி பருப்போட நிறம் கொஞ்சம் டார்க் ஆனதுமே நம்ம சேர்த்துக்கக்கூடிய அந்த கருப்புலந்தும் நல்லா வறுபட்டிருக்கும். நம்ம வாயில் ஒரு பருப்பு எடுத்து போட்டால் நல்லா தெரியும். அதுக்கப்புறமா இதை நம்ம ஃபேன் காற்றுல கீழே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். நான் இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு வச்சுருந்தேன். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த பவுடர் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் நிறையவே கூட பவுடர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்படி நம்ம வறுத்து செய்கிறதால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் இது ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமலும் இருக்குங்க. நான் இன்றைக்கி வறுத்து வச்சுக்கக்கூடிய இந்த பவுடர் எல்லாத்தையும் இதே போல் ஒரு டிஃபன் பாக்ஸில் கொட்டி வச்சுருக்கிறேன். நம்ம இதை எப்பப்போ தேவைப்படுதோ அந்த டைமில் கூட எடுத்து செஞ்சுக்கலாம். அல்லது நீங்கள் உடனடியாக வறுத்து கூட திடீர்னு வர விருந்தாளிக்கு கூட செஞ்சு கொடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதே மிக்ஸி ஜாரை தான் நான் திரும்ப பயன்படுத்தியிருக்கிறேன். இதில் 1 கப் அளவு கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காய் சேர்த்துட்டு நம்மக்கிட்ட 4-5 வாழைப்பழம் இருந்துச்சு, அதையும் உரித்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இதில் வாழைப்பழம் ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம விட்டுக்கலாம். இப்போது 2த்தையும் சேர்த்து நான் இதே போல் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவு கேழ்வரகு மாவு எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பருப்பு பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு எடுத்துக்கிறேன். இந்த மாவு கூட நம்ம இதையும் சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம கொஞ்சம் நிறைய பவுடர் பண்ணி வச்சுட்டு நம்ம அடிக்கடி ஏதாவது செய்யும்போது கூட இதே போல் சேர்த்து செஞ்சோன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் எல்லாருக்கும் பிடிக்கவும் செய்யும். இப்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுக்கக்கூடிய இந்த வாழைப்பழம் பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வாழைப்பழம் சேர்த்ததால் இதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் நான் முதல்ல இதை பிசைஞ்சு விட்டுக்கிறேன். ஒருவேளை நீங்கள் வாழைப்பழம் சேர்த்துக்கல அப்படியே செய்ய போகிறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி முதல்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த தண்ணியிலேயே நான் ஓரளவுக்கு பிசைஞ்சு எடுத்துட்டேன். இதுலேயே கொஞ்சம் இனிப்பு இருக்கும், அதனால் நமக்கு தகுந்த மாதிரி நம்ம இனிப்பு சேர்த்துக்கலாம்.
இந்த வாழைப்பழத்தில் ஏற்கனவே இனிப்பு இருக்குது, இருந்தாலும் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருந்தேன். நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ இப்படி எது வேணால் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதைக்கும் இது கூட சேர்த்து பிசைஞ்சு எடுக்கும்போது கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டது, அதனால் நான் ஒரு 1/4 கப் அளவு மறுபடியும் தண்ணி சேர்த்துருந்தேன். கொஞ்சம் நடுத்தர வயதை கடந்த உடனேயே பெண்களுக்கு ஆண்களுக்கு அப்படின்னு எல்லாருக்குமே இந்த மூட்டு வலி முதுகு வலி பிரச்சனைலாம் இருக்கும். கால்சிய சத்து அதிகமாக இருக்கக்கூடிய இந்த கேழ்வரகு கூடவே நம்ம சேர்த்து பவுடர் பண்ணி சேர்த்துருக்கக்கூடிய இந்த கருப்புளுந்து இது எல்லாத்துலேயும் அதிகப்படியான விட்டமின்ஸ் இருக்குது. இதனெல்லாம் நம்ம அடிக்கடி எடுத்துக்கும் போது வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு பலன் கொடுக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் இதே போல் நல்லா குலைவாக பிசைஞ்சு எடுத்து வைக்கணும். ரொம்ப டைட்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டோம்னா இது வேகும்போது ரொம்ப டைட்டாகிடும். அதனால் கொஞ்சம் குலைவாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது வாழை இலையை இதே போல் சைஸில் நான் கழுவி கொஞ்சம் வாட்டி எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம அப்படியே செஞ்சோம் அப்படின்னா வாழையில சீக்கிரமாக உடஞ்சி போயிடும். அதனால் அடுப்பு மேலே வச்சுட்டு கொஞ்சம் வாட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இந்த வாழையில நம்ம இதே போல் மடித்து எடுத்து செஞ்சோம்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் இந்த வாழையில இருக்கக்கூடிய அந்த ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும். ஒருவேளை உங்ககிட்ட வாழை இலை இல்லை அப்படின்னா நீங்கள் இதை அப்படியே டேரெக்டாக கூட செய்யலாம். அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இன்னொரு வாழை இலையில் உங்களுக்கு மடித்து காமிக்கிறேன் பாருங்கள். வாழை இலையை இதே போல் வச்சுட்டு 2ஆக மடித்து எடுத்துக்கலாம். இப்போ வாழையில் 2 சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இதே போல் மடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு உள் சைட் நல்ல பை மாதிரி இருக்கும். நம்ம என்ன வச்சாலும் வெளியே வராது. அது மட்டும் இல்லாமல் மாவை நம்ம குலைவாக தான் பிசைஞ்சு வச்சுக்கிறோம். வேகும்போது இது வெளியே வந்துடுமோ அப்படின்னு பயப்படவும் தேவையில்லை, கொஞ்சம் கூட வெளியே வராது. இப்போ பை மாதிரி இதை செட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த மாவை கரண்டியால் உள்ளே எடுத்து போட்டுக்கோங்க. கரண்டியில் உள்ளே போடும்போதே மாவு எவ்வளோ லூஸாக இருக்குன்னு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இந்த அளவுக்கு மாவை லூஸாக வச்சுக்கோங்க. இப்போது மேலே ஒரு கயிறு வச்சு கட்டி விட்டுக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், இது வெந்து வரும்போதும் அழகாக இருக்கும். இப்போ இதே போல் நான் எல்லா மாவையுமே இந்த வாழை இலைக்குள்ளே எடுத்து வச்சு கட்டி வச்சுருக்கிறேன். இது வெந்து வரும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம வாழை இலையில் இதே போல் க்ளோஸ் பண்ணி வேக வச்சதால் அந்த வாசனையோட செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ நம்ம இதே போல் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். நான் எனக்கு குக்கர் தான் எடுத்து வச்சுக்கிறேன். உள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா மேலே நம்ம இதே போல் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வாழை இலையில் எல்லாத்தையும் கட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் நம்ம இதுக்கு மேலே எடுத்து வச்சுக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட வாழை இலை இல்லைன்னா அதுக்கு பதில் நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு பதில் நம்ம இட்லி பாத்திரத்தை பயன்படுத்திக்கலாம். இட்லி பாத்திரத்தில் நம்ம எப்படி இட்லி ஊற்றி வேக வைப்போமோ அதே போல் இந்த மாவையும் நம்ம ஊற்றி வச்சு வேக வச்சோன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். ஆனால் அந்த வாழை இலையோட வாசனை மட்டும் இருக்காது. இப்போ நம்ம இதில் நான் ஒரு கரண்டி மாவு ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கிறேன். இந்த மாவை நம்ம நிறையவே பொடிச்சு வச்சுக்கலாம். நான் இது அடிக்கடி செய்கிறதால கொஞ்சம் பொடிச்சு வச்சுருந்தேன். நீங்கள் எப்பயாவது ஒரு டைம் தான் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறையவே பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி எடுத்து செஞ்சு நம்ம எல்லாருக்குமே கொடுத்துக்கலாம். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு கரண்டி மாவு எடுத்ததால் இது கூட ஒரு 4 கரண்டி அளவு நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியிருக்கும். இப்போ நம்ம அடுப்பில் அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இல்லைனா ஒரே இடத்துல இருந்து அப்படியே கெட்டியாயிடும். அதனால் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா தீ பற்ற வச்சோன்னா எல்லாம் ஒரே மாதிரி வேக ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு முறை நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ ஓரளவுக்கு வெந்து இருக்குது. வெந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இனிப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக உப்பு கூட சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை சேர்க்குறதுக்கே தேவையில்லை. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. காலையில் நம்மளுக்கு டெய்லி இட்லி தோசை செய்கிறதுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது, இட்லி தோசை சாப்பிட்றதுக்கே பிடிக்கல அப்படின்னா கூட இதே மாதிரி நீங்கள் பவுட்ரு செஞ்சு வச்சுக்கிட்டு அடிக்கடி ஒரு டிஃபனாக கூட இந்த கஞ்சியை காய்ச்சி குடிச்சிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கூட கொஞ்சமாக தேங்காய் துருள்கள் சேர்த்துருக்குறேன். இன்னும் நல்லா திக்காக வேணும்னா நீங்கள் தண்ணியோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் லூஸாக வேணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் லூஸாகவே இதை வந்து காய்ச்சி எடுத்துருந்தேன். இப்படி நம்ம குடிக்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. வேகிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுத்துக்காது. வறுக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய டைம் தான். வறுத்து வச்சுருந்தோம்னா சட்டுன்னு ஒரு 2 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ஆவியில் வேக வச்சது நல்லா அருமையாக வெந்து வந்திருக்கு. இது வேகிறதுக்கு நம்ம ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்துக்கணும். இப்போ இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் நான் வந்து எடுத்து கீழே வைக்க போகிறேன். நான் வந்து நல்லா வேக வச்சுட்டு 2 நிமிஷம் அப்படியே விட்டு வச்சுருந்தேன். கொஞ்சம் ஆறி போயிருக்குது. இப்போது இதையும் நம்ம காலையில் ஒரு டிஃபனாக செஞ்சு கொடுத்தா கூட எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஓப்பன் பண்ணும்போதே நல்ல வாசனையாக இருக்குங்க. நம்ம அந்த கருப்பு உளுந்து கூட அந்த பாசிப்பருப்பை சேர்த்து செய்கிறதால இன்னும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். கருப்புளுந்தில் எப்போவுமே ஒரே போல் கஞ்சி செஞ்சு சாப்பிடாம இதே போல் பாசிப்பருப்பு சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே போல் இலையில் வெந்து எடுக்கும்போது நமக்கு அல்வா சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியும் கூட. பார்க்குறதுக்கும் அது அப்படி தாங்க இருக்கும்.
வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ஒரு கப்பளவு பாசி பருப்பும் ஒரு கப்பளவு கருப்பு உளுந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சோயா சங்க்ஸ் வாங்கிட்டு வந்து அப்படியே தண்ணியில் போட்டு வேக வச்சு அதை குழம்பு வச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. ஐயோ, இது உங்களுக்கு தெரியாதா? இவ்வளோ நாளும் சோயா சங்க்ஸை இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க. சந்தேகமே இல்லைங்க. இது 4 நாள் வச்சுருந்தா கூட கண்டிப்பாக இதை விடவே மாட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி சாப்பிடுவாங்க. இதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி இந்த மாதிரி சுட வச்சுக்கலாம். தண்ணி நல்லா சூடாயிடுச்சா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு 1 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் எடுத்து வச்சுருக்கலாம். அதை அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நேரம்லாம் நம்ம கொதிக்க விடக்கூடாது. தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் ஜஸ்ட்டு 1 மினிட் மட்டும் இதில் போட்டால் போதும். அந்த நேரத்துலேயே இந்த சோயா சங்க்ஸ் எல்லாம் தண்ணி எல்லாம் நல்லா உரிய ஆரம்பிச்சிடும் பாருங்கள். இப்போ தண்ணி எல்லாம் நல்லா உரிய ஆரம்பிச்சிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த சோயா சங்க்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தண்ணியை உறிஞ்சி வச்சுருக்குது. அதை கொஞ்சம் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த சோயா சங்க்ஸ் எல்லாத்தையும் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நான் சோயா சங்க்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் சூடாக இருக்குது. கொஞ்சம் சூடாக இருந்தாலும் பரவாயில்லை. இப்போது உங்ககிட்ட இந்த மாதிரி பச்சை பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா வெறுமனே நம்ம இந்த சோயா சங்க்ஸ் மட்டுமே வச்சு கூட நம்ம செஞ்சுக்கலாங்க. நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி பல்ஸ் மோடில் போட்டு 2 முறை சுற்றி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம சுற்றும் போது இந்த மாதிரி நல்லா அரைஞ்சு கிடைக்கும் பாருங்கள். இதில் நம்ம தண்ணி பிழிஞ்சு எடுத்தாலும் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். அதுலேயே இந்த மாதிரி அரைஞ்சு வந்துடும். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். இதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுக்கிறாங்க. இப்போது ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி தோல் சீவிட்டு கழுவி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு இது எல்லாம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இதில் சேர்த்துட்டு 2 பெரிய தக்காளி அதையும் இதில் சேர்த்துக்கிறாங்க. பச்சை பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது கடலை வகைகள் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம அதை அப்படியே விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துருக்குறோம். இப்போ ஒரு முறை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம அளவுக்கு அதிகமாக தண்ணியெல்லாம் வச்சு வேக வைக்கக்கூடாது. கரெக்டாக இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சா போதும். இப்போ நம்ம இந்த கடாயை மூடி போட்டு விட்டுறலாம். நான் இப்போ கடாயில் போட்டு தான் செய்கிறேன். உங்கள்கிட்ட குக்கர் இருக்குதுன்னா நீங்கள் குக்கரில் கூட செய்யலாங்க. குக்கரில் போட்டோன்னா டக்குன்னு வெந்து கிடைக்கும் ஒரே விசிலில். இந்த மாதிரி கடாயில் வச்சோன்னா 5 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு, உப்பு நல்லா கரைஞ்சிடுச்சு. ஏற்கனவே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சோயா சங்க்ஸ் அது எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். சீக்கிரம் வேகவும் செய்யுங்க. இது வரைக்கும் சோயா சங்க்ஸ் பிடிக்காது, சோயாவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு அடிக்காமல் தனியாக வச்சுருந்தேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய சோயாவும் நல்லா வெந்து வரணும். அதுக்காக இதை மூடி போட்டு விட்டுடலாம். ஏற்கனவே காய் கொஞ்சம் வெந்து இருக்குது. இருந்தாலும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மூடி போட்டு விட்டுடலாம். 1 கப் அளவு பச்சரிசி நான் ஏற்கனவே ஊற போட்டு வச்சுருந்தேன். இந்த பச்சரிசி மினிமம் 2 மணி நேரம் ஊறி வந்திருக்கணும். அல்லது நைட்டு ஃபுல்லாக நீங்கள் ஊற வச்சு எடுத்தாலும் சரி. நல்லா ஊறி வந்திருக்கக்கூடிய இந்த பச்சரிசியை நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாங்க. தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் வாங்கியிருக்கக்கூடிய பச்சரிசி தான். நாளைக்கு இதை செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஐடியா இருக்குது அப்படின்னா நைட்டே ஊற போட்டுக்கோங்க. டக்குன்னு எடுத்து ஈஸியாக செஞ்சிடலாம். நான் இதை நைட்டு தான் ஊற போட்டு வச்சுருந்தேன். இப்போ கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு கப்பில் 1/4 கப் அளவு இருக்கும். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு முறை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். முக்கியமாக நாம் இதை அரைக்கும் போது இன்னொரு பொருள் சேர்த்துக்கணும். அது என்னென்னா சாப்பாடு தான். சாதம் இருக்குது இல்லைங்களா, அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. பச்சரிசியை மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைஞ்சு கிடைக்கும். இப்படி நம்ம அரைச்சி எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணியையும் இதில் சேர்த்து விட்டுக்கோங்க. நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த அரிசி மாவு நல்லா தண்ணியாக இருக்கணும். ரொம்ப திக்காலாம் இருக்கக்கூடாது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் பேக்கிங் சோடா உப்பு எல்லாம் நல்லா கரைஞ்சி வரும். பாருங்கள், அந்த மாவு எந்த பதத்துக்கு இருக்குன்னு இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு இருக்கணும். அந்த கரண்டியில் எடுத்து பார்க்கும்போது மாவு கொஞ்சம் கண்ணாடி மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த மாவை நம்ம அப்படியே விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தேங்காவை 2 கைப்பிடி அளவு இருக்குங்க. அதை இதில் சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன்.
தேவையான அளவுக்கு காரம், பச்சை மிளகாய் 3 எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலாக வரமிளகாய் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறாங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த தேங்காய் நல்லா அரைஞ்சு கிடைக்கும். முதல்லையே தண்ணி ஊற்றினீங்கன்னா பேஸ்ட்டாக அரையாது. இப்போ இந்த மாதிரி ஒரு பருவத்துக்கு அரைச்சிட்டு வந்திருக்கிறோம். ஏற்கனவே நம்ம வேக வச்ச காய், சோயா எல்லாமே நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. அது கூட இந்த பேஸ்ட்டை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை போய் ஈஸின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்கங்க. எல்லாத்தையும் நம்ம குக்கரில் போட்டு ஒரு விசில் போட்டோன்னா டக்குன்னு வெந்து கிடைக்கும். அந்த வேகிற டைமில் நம்ம இந்த பேஸ்ட்டை அரைச்செடுத்து அதில் ஊற்றினாவே ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நான் எனக்கு கடாயில் தான் செஞ்சுருக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளை கட் பண்ணி போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு காரம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுடலாம். ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவு இருக்கு இல்லைங்களா, நல்லா ரெடியாகி வந்திருக்கு. இந்த மாவை அரைச்சி வச்சு ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. மாவு இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு இருக்கணும் பாருங்கள். நல்லா தண்ணியாக இருக்கணும். முதல்ல கரண்டியில் எடுத்து ஊற்றும் போது உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ ஒரு துணி வச்சு எல்லா இடத்துலையும் தொடச்சி விட்டுக்கிட்டேன். இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த மாவு இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருந்தேன். அப்போ தான் ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் கரண்டி வச்சு ஊற்றுறத விட இந்த மாதிரி பவுலில் எடுத்து வச்சோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி மூடி போட்டு விட்டுடலாம். இது வேகிறதுக்கு 1 மினிட் ஆகுங்க. வாவ், சூப்பராக வெந்து வந்திருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சட்டுன்னு 1 மினிட்டில் எவ்வளோ ஓட்டைகள் இருக்கக்கூடிய ஆப்பத்தை நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். ரொம்ப ஈஸி. ஆப்பத்துக்கு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம முன்னாடியே அரைச்சி வச்செல்லாம் கஷ்டப்படுவோம். இது பாருங்கள், ஒரு 10 நிமிஷம்தான். முன்னாடியே அரிசி மட்டும் ஊற போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அது புளிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி இப்படி சேர்த்து அரைச்சிட்டு நீங்கள் வந்து வச்சுருந்தாவே போதும். ரொம்ப ஈஸியாக நமக்கு ஆப்பம் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இன்னொன்றுத்தையும் இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டு நான் வந்து 1 மினிட் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுட்டேன். ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அடிப்பகுதியில் வந்து தீஞ்சு போயிடும். எவ்வளோ ஓட்டைகள் இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக புசுன்னு ஆப்பத்தை ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இதே மாதிரி நம்ம எத்தனை ஆப்பத்தை ஊற்றினாலும் இதே மாதிரி நமக்கு புசுன்னு கிடைக்கும். ஏற்கனவே நம்ம வேக வச்ச குழம்பு இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி சூப்பராக வெந்து வந்திருக்கு. இது தாளிக்கிறதுக்கே அவசியம் கிடையாதுங்க. தாளிக்கவே தேவையில்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கடைசியாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கூட தாளிச்சுக்கலாம். நான் இன்றைக்கி தாளிக்கவே இல்லை. இது எப்படியே சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது இட்லி, சப்பாத்தி, தோசை, ஆப்பம் இப்படி எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க. ஒரு சூப்பரான கிரேவி, ஒரு ஹெல்த்தியான கிரேவி அப்படின்னு கூட சொல்லலாம். கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு நல்லா திக்கானதுக்கு அப்புறமா தான் இறக்கி வச்சுட்டேன். டைம் ஆக இன்னும் திக்காயிட்டே இருக்குங்க. அதனால கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ஆப்பம் சுட்டு வைக்கும்போதே அடடா எப்படா சாப்பிடுவோம் அப்படின்னு இருந்தது. இப்போ ஆப்பத்தை பிச்சு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க. இதே போல் நல்லா திக்காக வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் இதே போல் நீங்கள் திக்காக வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தாங்க. ரொம்ப சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சோயா குழம்பு நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த ஆப்பத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி செஞ்சாலும் ஆப்பமே வரமாட்டேங்குது அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு எதமாக நல்லா குளுன்னு இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் பாராட்டி தள்ளிடுவாங்க. கொஞ்சம் கூட மிச்சமும் ஆகாது. இதை நம்ம ஏன் செஞ்சோன்னு கண்டிப்பாக வருத்தப்படவும் மாட்டோம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதுக்காக நம்ம ஒரே ஒரு கேரட் எடுத்துக்கலாம். தோலை மட்டும் சீவி எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சீவலில் வச்சு இதே போல் நம்ம சீவி எடுத்துக்கலாம். கேரட்டு நம்ம எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்ல சூப்பராக இருக்கும். மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேரட்டை நம்ம சீவி எடுத்தாவே ஒரு பெரிய கப் அளவுக்கு நமக்கு கிடைக்கும். இதில் பெரிய வேலை அப்படின்னு சொன்னால் இந்த கேரட்டை துருவுறது மட்டுமே தான். இந்த கேரட்டை துருவிட்டோன்னா நம்ம வேலையே முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இப்போ நம்ம கேரட் எல்லாத்தையும் இதே போல் சீவி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நம்ம இதை வெக்க காலத்தில் மட்டும் இல்லைங்க, குளிர்காலத்தில் கூட தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்கள்லாம் கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம துருவி வச்சுருக்கக்கூடிய இந்த கேரட் எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கேரட்டை நம்ம இதில் சேர்க்குறதால நமக்கு இதில் 2 விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒன்று என்னென்னா, இந்த கேரட்டோட நிறம் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். இதை பார்க்கும்போதே குழந்தைங்கள்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இன்னொன்று என்னென்னா, கேரட்டோட அந்த டேஸ்ட்டு
அதுவும் இந்த நெய்யில் வதக்கி நம்ம இதை சேர்க்கும்போது அவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இதில். இப்போ கேரட்டை நல்லா வதக்கி எடுத்துட்டோம். கேரட் நல்லா சூப்பராக வதங்கி வந்திருக்கு. நல்லா ஃபுல்லாக வேகணும்னு கிடையாது, ஒரு 80% அளவுக்கு கேரட் வெந்தால் போதும். இப்போ நம்ம 1 கப் அளவு சேமியா எடுத்துக்கலாம். வறுத்த சேமியா எடுத்தாலும் சரி, வறுக்காத சேமியா எடுத்தாலும் சரி. எந்த சேமியா எடுத்தாலும் சேமியாவை கொட்டிட்டு ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடியதெல்லாம் இதே போல் நம்ம அந்த கரண்டியில் வச்சு உடைச்சோன்னா சீக்கிரமாக உடஞ்சிடும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு தேவைப்படுறது காய்ச்சின பால் தாங்க. பேக்கெட் பாலோ அல்லது பசும்பாலோ எது வேணால் நம்ம பயன்படுத்திக்கலாம். நல்ல திக்கான பாலாக இருக்கிறதால நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். பால் ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நீங்கள் 2 டம்ளர் அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நாம் இதில் 1 கப் அளவு சேமியா சேர்த்துருந்தோம், அதுக்கு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். 1 கப் அளவு பால் சேர்த்துருந்தோம், மிச்சம் இருக்கக்கூடிய 1.5 கப் அளவு தண்ணியை அப்படியே தண்ணியாகவே நான் சேர்த்துக்கிட்டேன். ஒருவேளை நீங்கள் பால் சேர்த்துக்கல அப்படின்னா முழுசாகவே தண்ணியை மட்டுமே சேர்த்து கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ மறுபடியும் நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கேரட் ஏற்கனவே கொஞ்சம் வெந்து இருக்கு. இந்த சேமியா சுத்தமாக வேகலை, நம்ம ஜஸ்ட்டு வதக்கி மட்டும்தான் விட்டுருக்கோம். எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விடும்போது இந்த சேமியா ஒன்றோடொன்று ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும். இப்போ ஒரு முறை இதை கொதிக்க விட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து வரும்போது இதை பூரா மூடி போட்டு விட்டோன்னா இந்த சேமியாவும் நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும். நம்ம சேமியாவை அது கூட ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டோம் இல்லையா, அதனால் இந்த சேமியா ஒன்றோடொன்று ஒட்டுமோ அடி பிடிக்குமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை. தண்ணி அளவு நம்ம கரெக்டாக ஊற்றிருக்கிறதால ஒட்டவும் செய்யாத, சேமியாவும் நல்லா சூப்பராக வெந்து வரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் இனிப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சீனி தான் எடுத்துருக்கிறேன். நம்ம எந்த கப்பில் சேமியா எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவு சீனி எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் இதில் நாட்டு சக்கரை, வெல்லம் இப்படி எது வேணால் சேர்த்துக்கலாங்க. முக்கியமாக நம்ம இதில் கவனிக்க வேண்டியது, நம்ம இனிப்பு சேர்த்துக்கும் போது நம்ம ஏற்கனவே சேர்த்துக்கக்கூடிய அந்த சேமியாவும் கேரட்டும் நல்லா வெந்து இருக்கணும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இனிப்பே சேர்க்கணும். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு எடுத்துக்கலாம், அதாவது கார்ன்ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவில் 4 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கை வச்சு இதே போல் கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். நல்லா கரைச்சி தண்ணியை அப்படியே இதுக்கு மேலே ஊற்றி விட்டுக்கலாம். இது நம்ம ஏன் ஊற்றுறோம், எதுக்கு ஊற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. 1 நிமிஷத்துக்கு நாம் இதை கொதிக்க விட்டோன்னா நம்ம சேர்த்துக்கக்கூடிய இந்த மாவும் நல்லா வெந்து வரும். இந்த மாவை சேர்க்குறதுல தான் இதில் இருக்கக்கூடிய அந்த மகிமையே இருக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு நாம் இதை கொதிக்க விட்டோன்னா மாவு நல்லா சூப்பராக வெந்து அது கூடவே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். 1 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விட்டால் போதும். இப்போ நம்ம ஒரு கரண்டியில் எடுத்து பார்க்கலாம். இதை நம்ம அப்படியே சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஆனால் நம்ம இதை அடுத்த லெவலுக்கு எடுத்து போகணும். அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய உண்மையான டேஸ்ட்டு நமக்கு கிடைக்குங்க. எவ்வளோ ஈஸி பாருங்கள். சட்டுன்னு 5 நிமிஷத்துலேயே நம்முடைய வேலையே முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். இப்படியே எடுத்து ஒரு பவுலில் போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு குழந்தைங்கள்ட்ட எடுத்து கொடுத்து பாருங்கள். சட்டுன்னு 5 நிமிஷத்தில் காலி பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இதை நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு இப்போவே அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இது கூட நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக மாம்பழம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு வாழைப்பழம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்படி உங்ககிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ 2 கைப்பிடி அளவுக்கு கிரேப்ஸ் இருந்தது, அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஃப்ரூட்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அடுப்பை ஆஃப் பண்ணி தான் வச்சுக்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் இந்த ஃப்ரூட்ஸே நம்ம சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அதனால் நம்ம முதல்ல இனிப்பு சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துக்கக்கூடிய இந்த வாழைப்பழத்துலலாம் இனிப்பு இருக்கும். அதனால் முதல்ல நம்ம கொஞ்சம் இனிப்பு கம்மியாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கடைசியாக நம்ம சாப்பிடும்போது கரெக்டான அளவில் இருக்கும். நாம் இதில் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறதால கொஞ்சம் கூட தண்ணி அங்கே இங்கேயும் இல்லாமல் நல்ல ஒரு க்ரீமி பதத்தோடையும் இருக்கும். ஒரு ஸ்பூன் எடுத்து இப்படி நம்ம எடுத்து சாப்பிட்டோன்னா அப்படி ஒரு சுவையில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மட்டுமே ஆகுது. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். கரெக்டான அளவில் இருக்குது தண்ணியோட அளவும். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்குது, நீங்கள் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா மாவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து விட்டுருங்க. அப்போது நமக்கு கரெக்டாக வரும். இதே மாதிரி ஒரு பாத்திரமோ ஒரு டிஃபன் பாக்ஸோ எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன்.
இப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தாங்க இருக்கும். வெயில் காலத்தில் நல்லா குளு குளுன்னு சாப்பிடணும்னு தோணும் இல்லையா? ஏதாவது சாப்பிட்டோன்னா நம்ம உடம்பு நல்லா சில்லுன்னு ஆகணுமே அப்படின்னு நமக்கு தோணும். அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த ஸ்டெப்பையும் சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோட ஒரு உண்மையான மகிமையை நீங்கள் வந்து உணர முடியும். இப்போ எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு இந்த கரண்டி வச்சு சமநிலைப்படுத்தி விட்டுருக்கோங்க. இதே மாதிரி மேலே எலும்பி நிற்கிறது எல்லாத்தையும் இதே போல் நம்ம தட்டி விட்டுக்கலாம். இந்த பாத்திரத்தை ஒரு முறை தட்டி விட்டுட்டு அப்படியே ஃப்ரீசரில் தூக்கி வச்சுடுங்க. நான் இன்றைக்கி ஒரு 20 நிமிஷத்துக்கு ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அப்புறமா எடுத்து பார்க்கும்போது இதே போல் நல்லா செட் ஆகி இருந்தது. நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் அது நல்லா செட் ஆகிருக்குதா அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம இந்த பாத்திரத்தை ஓரத்தில் மட்டும் இதே போல் கத்தி வச்சு கட் பண்ணி விட்டோன்னா இது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏற்கனவே நம்ம கீழே வந்து நெய் அப்ளை பண்ணி விட்டுக்கிறதால நமக்கு வர்றதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இதே போல் தட்டி வச்சுட்டு 2 தட்டு தட்டினீங்கன்னா அது அப்படியே கீழே விழுந்துடும். வாவ், செம்மையாக இருக்கும். பார்க்கும்போதே எப்படா சாப்பிடுவோம் அப்படின்னு தோணுங்க. கத்தி வச்சு நீங்கள் இதே போல் கட் பண்ணி சாப்பிட்டாலும் சரி, அல்லது நீங்கள் கொஞ்சமாக எடுத்து ஒரு பவுலில் போட்டு சாப்பிட்டாலும் சரி, இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்ம வாயில் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சோடனே எப்போ வலிக்கு உள்ளே போகுதுன்னு தெரியாத, வாயில் வச்ச உடனேயே கரைஞ்சி உள்ளே போகும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அது இதே தான். வெயில் காலத்தில் நல்லா குளு குளுன்னு நல்லா சில்லுன்னு சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இதே போல் 2வது ஸ்டெப்பையும் நீங்கள் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அல்லது எங்களுக்கு இந்த மாதிரி குளு குளுலாம் சாப்பிட வேணாம், செஞ்சுட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சா போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃப்ரீசர்லாம் வைக்காதீங்க. ஒரு பவுலில் எடுத்து போட்டு அப்படியே பரிமாறினா போதுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் எல்லாரும் எப்படி செஞ்சீங்க அப்படின்னு உங்ககிட்டயே கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு சுவையும் அதோட கலரும் அப்படி இருக்குங்க. வீட்டில் ஒரே ஒரு கேரட்டும் 1 கப்பு சேமியாவும் வந்துட்டு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள். வாயில் வலிக்கிட்டு போகிற மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி